தேர்ஸ்டே ஈவினிங் தக்காளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்பவே குட்டி குட்டியாக இருந்தது. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். தொக்கு பண்ணேன், இல்லைனா வந்துட்டு தக்காளி ஊறுகாய் மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் பசங்களுக்கு. நான் வந்து இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வந்தோடனே வாழைக்காய் பஜ்ஜியாக வேண்டாமா பழம்பூரி செய் அப்படின்னு சொல்லி சொன்னான். நம்ம ஒன்று நினச்சா அவன் ஒன்று கேட்குறானேன்னு சொல்லிட்டு வீட்டில் பழமும் இருந்தது, பூம்பழம் தான் இருந்தது. சரி அதை வந்து கட் பண்ணிவிட்டு வீட்டில் மைதா அரிசி மாவு இருந்தது. சரி அவன் பிடிச்ச மாதிரி கேட்குறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்தேன். பழம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு பூம்பழம் தான் இருந்தது. சரி அதிலே பண்ணிடலான்ட்டு பழத்தை வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ஸாக கட் பண்ணிவிட்டு மைதா அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சோடா போடணும். சோடா போட்டு நல்லா கலந்துட்டு பழத்தை வந்து மாவில் முக்கிட்டு போட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக பழம்புரி ரெடி ஆகிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன்.